So what sweet are we getting? क्या खाएगा? कौन सा? मैसूर पाक. So who are you? தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் உச்சக்கட்ட அனல் பறக்கும் பிரச்சாரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என பாஜகவின் தேசிய தலைவர்கள் தமிழகத்தையே சுற்றிச் சுழன்று வரும் வேளையில் காங்கிரஸ் கட்சியின் முகமான ராகுல் காந்தியின் வரவு தள்ளிப்போய்க் கொண்டே இருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் நிலவிய சூழல் முற்றிலும் வேறானது. அப்போது ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் ஒருவருக்கொருவர் காட்டிய நெருக்கம் தேசிய அளவில் பேசப்பட்டது. கோவையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கைகோர்த்து நின்றது இந்தியா கூட்டணியின் பலமாக பார்க்கப்பட்டது. பிரச்சாரத்திற்கிடையே ராகுல் காந்தி திடீரென ஒரு இணைப்பு கடைக்கு சென்று ஸ்டாலினுக்காக மைசூர் பாக் வாங்கி வந்து கொடுத்த வீடியோ வைரலானது. ஸ்டாலினை எனது சகோதரராக பார்க்கிறேன் என்று ராகுல் உருகிய தருணங்கள் அவை. ஆனால் அதே ராகுல் காந்தி இப்போது தமிழகத்திற்கு வர தயங்குவது அதிருப்தியை காட்டுகிறது. திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி என்பது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்தாலும் இந்த முறை தொகுதி பங்கீட்டின் போதே உரசல் வெளிப்படையாக தெரிந்தது. காங்கிரஸ் தரப்பு 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் மற்றும் ஆட்சியில் அதிகார பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்தது. ஆனால் திமுக தனது பிடியை தளர்த்தாமல் இறுதியாக 28 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் அமைக்கப்பட்ட தொகுதி அடையாளம் காணும் குழுவோடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். நாங்கள் கேட்ட தொகுதிகளை சிலதை அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் கேட்கும் தொகுதிகளை நாங்கள் கேட்கிறோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு முடிவுக்கு வருவோம். இவர்கள் கொடுத்த தொகுதிகளெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி AICC தலைவரிடம் அனுப்பி ஒப்புதல் பெற்று மீண்டும் இங்கே கொடுப்போம். இந்த டீலிங்கில் ராகுல் காந்திக்கு துளியும் விருப்பமில்லை என்றும் சோனியா காந்தியின் தலையீட்டால் மட்டுமே அவர் சம்மதித்தார் என்றும் பேச்சு அடிபடுகிறது. தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் ஓடங்கர் உள்ளிட்டோர் தங்கள் அதிருப்தியை வெளிப்படையாகவே பதிவு செய்தது கூட்டணியின் விரிசலை அடிக்கோடிட்டு காட்டியது. அதேபோல் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோரும் திமுகவை தொடர்ந்து விமர்சிக்கும் போதும் ராகுல் காந்தியின் சப்போர்ட் இல்லாமல் அவர்களால் இவ்வளவு தைரியமாக பேச முடியாது என்ற கருத்து இருந்தது. இந்த தேர்தலின் மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுவது ராகுல் காந்திக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் குறித்த தகவல்கள் தான். தமிழகத்தில் திமுகவை மட்டும் நம்பியிருக்காமல் மாற்று சக்தியாக உருவெடுக்கும் விஜயுடன் காங்கிரஸ் கைகோர்த்தால் என்ன என்ற எண்ணம் காங்கிரஸ் மேலிடத்தின் ஒரு தரப்பினருக்கு, குறிப்பாக ராகுலின் நெருக்கமான குழுவுக்கு இருப்பதாக பேச்சு அடிபடுகிறது. விஜயுடன் கூட்டணி வைத்தால் அதிக இடங்கள் மற்றும் ஆட்சியில் பங்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாக சில காங்கிரஸ் நிர்வாகிகள் நம்புகின்றனர். இந்த விஜய் ஃபேக்டர் தான் ராகுல் காந்தியை திமுக மேடைகளில் ஏற விடாமல் தடுக்கிறதோ என்ற சந்தேகம் திமுக தலைமைக்கு எழுந்துள்ளது. அண்மையில் புதுச்சேரியில் நடந்த பிரச்சார நிகழ்வுதான் இந்த சந்தேகங்களை உறுதிப்படுத்தியது. புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை மட்டும் மேடையேற்றி வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்தி வந்த அன்றே ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் சந்தித்துக் கொள்ளாதது இருவருக்கும் இடையிலான மனக்கசப்பை காட்டுவதாக பேச்சு அடிபட்டது. சில தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களை எதிர்த்து நிற்கும் காங்கிரஸ் வேட்பாளர்களை தனியாக சந்தித்து பேசியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஒரே ஊரில் இருந்தும் இருவரும் சந்தித்துக் கொள்ளாமல் தவிர்த்தது அவர்களுக்கு இடையிலான ஈகோ யுத்தத்தை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியது. எதிர்த்தரப்பான அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த பிரதமர் மோடி அடுத்தடுத்து தமிழகத்திற்கு வருகை தருகிறார். இந்த தீவிரத்தை முறியடிக்க ராகுல் காந்தியின் வருகை அவசியம் என திமுக தலைமை கருதியது. ஆனால் ராகுல் காந்தி தமிழகம் பக்கமே தலை காட்டாமல் இருப்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் தனது மேடைகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களையும் சேர்த்து ஆதரிக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி திமுகவின் பெயரை உச்சரிக்கவே தயங்குகிறாரோ என்ற கேள்வி அரசியல் விமர்சகர்கள் இடையே எழுந்துள்ளது. ராகுலின் இந்த ஒதுங்கியிருக்கும் போக்கு கூட்டணி கட்சியை தாண்டி காங்கிரஸ் தொண்டர்களுக்கே சிக்கலாக மாறியுள்ளது. கட்சிக்குள் நிலவும் உட்கட்சி பூசல்களை தீர்க்க வேண்டிய ராகுல் தமிழகத்திற்கு வருவதில் ஆர்வம் காட்டாமல் இருப்பது கை சின்னத்தின் வெற்றியை பாதிக்குமோ என்ற அச்சம் தொண்டர்களிடம் எழுந்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் மிகச்சில நாட்களே உள்ள நிலையில் ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வந்து ஸ்டாலினுடன் இணைந்து ஒரே மேடையில் தோன்றுவாரா என்பதே தற்போதைய $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது. பாஜகவின் அதிரடி பிரச்சாரங்களை சமாளிக்க இந்த இந்தியா கூட்டணியின் ஒருமைப்பாடு மேடையில் வெளிப்பட வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தி தனது அப்செட் மோடை தவிர்த்துவிட்டு
தமிழக தேர்தல் களத்தில் இறங்குவாரா அல்லது இந்த மௌனம் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேர்தல் களம் இன்னும் சூடுபிடிக்க உள்ள நிலையில் ராகுல் காந்தியின் பயண திட்டம் உறுதியானால் மட்டுமே கூட்டணியில் நிலவும் இந்த பனிப்போர் முடிவுக்கு வரும்.